ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்திங்கனாக்கா, நேற்று வச்ச குழம்பு தான் நம்ம தலையில் கட்டிட்டானுங்க. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நம்ம சமைச்சு வச்சுட்டு போனாலும் இதில் குத்தம் அதில் குத்தம் அப்படிங்கிறாங்க. நைட்டு போட்ட இட்லி எடுத்து சூடு பண்ணி வச்சுட்டு ரசப்பொடி பண்ணிவிட்டு நம்ம போய் முதல்ல ஒரு ரிலாக்ஸாக ஒரு டீயை குடிக்கலான்னு குடிக்க ஆரம்பித்தாச்சு. இது நாள் பண்ண கிச்சடி வீணாக போயிடுச்சுன்னு எடுத்து குப்பையில் தான் போட்டேன். மாங்காய் சட்னி செய்யலாம்னு நினச்சேன். மாங்காய் சட்னியாவது தேங்காய் சட்னியாவது அப்படின்ட்டு ரிலாக்ஸாக ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது. பட்டை கிராம்பு பவுடர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய அருமையான மாவடுவும் ரெடியானதுனால அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற வேலையை பார்த்துட்டோம். என்ன தான் பொம்பளைங்க மாஞ்சி வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்டுமே கிடையாது. என்ன தான் சமைச்சு வச்சாலும் சரி, இது ஏன் செஞ்சேன், அந்த சமையல் ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி சாப்பாடை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு மிச்சம் இருந்த இட்லி மாவில் 2 வாழைப்பழத்தை போட்டு பணியாரம் மாதிரி செஞ்சுட்டு தக்காளியை எடுத்து எந்தெந்த தக்காளிலாம் சீக்கிரமாக கெட்டு போகுதோ அந்த தக்காளியை எடுத்து தக்காளி சட்னி தான் வேணுமா, தக்காளி சட்னிலாம் செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க நாள். அதுதானே வேணும், நம்ம வேலை ஈஸியான ஒரு வேலை தக்காளி சட்னி செய்கிறது. போடு அப்படின்ட்டு தக்காளி சட்னி செஞ்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு அந்த பணியாரத்தை வச்சுக்கிட்டு மிச்சம் மீதி இருந்த நாள் மிச்சம் மீதி எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம தலையெழுத்து, பொம்பளைங்க தலையெழுத்து என்ன பண்ண முடியும், இதுதான் நம்ம தலையெழுத்து. எடுத்து கொட்டுறதுக்கும் நமக்கு மனசு வரல. விற்கிற விலைவாசிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விற்கிறதுனால மிச்சம் மீதியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத வச்சுட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு டிஃபன்னு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. இதையாவது ஒழுங்காக திங்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா என்னோடய உழைப்பு தான் வேஸ்ட்டு. வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்